சந்தேகங்கள் அதை பற்றி எல்லாமே நிவர்த்தி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து இது 5 வருஷம் தாண்டி நாங்கள் போயிட்டுருக்கோம். 1500 நாட்களுக்கு மேலே கடந்திருக்கு. ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ டயபெட்டிஸ் வந்துட்டாலே நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ டயபெட்டிஸ் வந்தால் நம்ம கை பாதிக்கும், கண் பாதிக்கும், கால் பாதிக்கும் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கான தீர்வுகள் ஒரு ஹெல்ப்லைன், ஒரு பாயிண்ட் ஆஃப் கேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கேர்னு பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் ஹெல்ப்லைன். ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து கட்டணம் இல்லாமல் எந்த நேரத்துலையும் 24 மணி நேரமாக ஒரு டயபெட்டிக் எஜுகேட்டட் டீம் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு எக்ஸ்பர்ட் டீம். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு சரியான ஒரு பதில் தேவை. அதுக்காக தான் இந்த டயபெட்டிஸ் ஹெல்ப்லைன் கோவிட் டைம் 2021 நாங்கள் ஆரம்பிச்சது, இன்னமும் தொடர்ந்துட்டு இருக்கோம். இன்னும் மக்களுக்கு வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு ஆகும்போது அதை எப்படி நம்ம வந்து குணப்படுத்தணும், எந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும், சுகர் ஹை ஆச்சுன்னா எந்த லெவலுக்கு மேலே நம்ம வந்து வீட்டில் ட்ரீட் பண்ணுறது கஷ்டம், அது ஹாஸ்பிட்டல் கொண்டாடணும் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். முக்கியமாக டயபெட்டிஸ் எடுத்தாலே டயட்டை பற்றி நிறைய சந்தேகம் இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் வந்து அவங்க கேட்கணும் அப்படின்னா இந்த டயபெட்டிஸ் ஹெல்ப்லைன் 8802 அந்த நம்பர் வந்து ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு இதை வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் மட்டும் இல்லை, லைஃப் லைன் நம்பர்னே சொல்லலாம். ஸோ எந்த நேரத்துலையும் வந்து இன்னைக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 24/7 கடந்த 1500 நாட்களை தாண்டி 24 மணி நேரம் டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு சந்தேகம் ஓகே. ஸோ இப்போ வந்து டயபெட்டிஸ்ன்னு எடுத்துட்டா நம்ம கரெக்ட் சுகர் செக் பண்ணுறது மட்டும் இல்லை, காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எந்த நேரத்தில் வேணால் வரலாம். இப்போ வந்து மெடிசன்ஸ் எடுக்கிறாங்க, நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லோ சுகர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு பக்கத்தில் டாக்டர் இருக்க முடியாது. அவங்களுக்கு என்ன மாதிரி உதவி நம்ம தேவை அப்படின்னா அவங்க அந்த டைமில் ஹெல்ப் பண்ணலாம். இப்போ டயபெட்டிஸ்னால ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் பாதிக்கிறோம். அப்போ வந்து அவங்களுடைய மெடிசன்ஸ் எடுக்கும்போது சில நேரத்தில் வந்து அவங்களுக்கு சுகர்ஸ் லோ ஆகி அந்த டைமில் எமர்ஜென்சியில் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு இமீடியட்டாக ஒரு உதவி பண்ணுறது தான் இந்த டயபெட்டிஸ். டைப் 2 டைப் 1 டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைப் 2 டயபெட்டிஸில் வந்து இன்சுலின் உற்பத்தி இருக்கும், அது வந்து சரியான முறையில் வேலை செய்யாது. அது உங்களுக்கு வந்து இன்சுலின் இல்லாமல் நம்ம மாத்திரையிலே குணப்படுத்த முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ் போனால் தான் இன்சுலின் தேவைப்படும். அதே டைப் 1 டயபெட்டிஸ் எடுத்துட்டா கணையத்தில் இன்சுலின் உற்பத்தி இருக்காது. அவங்களுக்கு வந்து இன்சுலின் இருந்தால் தான் குறைய முடியும். ஸோ அவங்களுக்கு இன்சுலின் இல்லாமல் வாழ்ந்த டைப் 1 டிஃபரன்ஸ், டைப் 2 டைப் 1 டிஃபரன்ஸ். ஸோ இன்னைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டயபெட்டிஸ் வந்து 25 வயதுக்கு மேலேயே வர ஆரம்பிக்குது. முன்னாடிலாம் 40 வயசுக்கு மேலே இருந்த டயபெட்டிஸ் வந்து இன்னைக்கு 25 வயசு. அதனால 25 வயசுக்கு மேலே இருந்தாலே ஸோ நம்ம வந்து ஒரு சர்க்கரையோட அளவு வந்து செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காப்போம் அதுதான் முக்கியம். ஸோ அதனால வந்து செக் பண்ணுறதுல தப்பு இல்லை. சிம்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்து செக் பண்ணுறத விட முன்னாடி செக் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து உடல் பருமன்ன்றதே வந்து டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்துது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கணையத்தில் உற்பத்தி ஆகிற இன்சுலின் வந்து அது சரியான முறையில் வேலை செய்யல. அது வந்து ஒபிஸ் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு அது அதிகமானது. அதே அவங்க உடல் எடையை குறைச்சாங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், சுகர்ஸ் வராமல் தரும். இப்போ தின்னா இருக்கவங்க, அதாவது இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து உடல் பருமனே இல்லை, ஆனால் வந்து ஒல்லியா இருக்காங்க, அவங்களுக்கும் டயபெட்டிஸ் வருது. அவங்களுக்கு என்னன்னா நம்ம ஆர்கன்ஸ், அதாவது விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உறுப்புகளில் வந்து கொழுப்புகள் சேர்றதுனால இதை வந்து